Hi, this is Uday Kumar, Muppade Training Academy, Vellore. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ரோப் அச்சீவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ரோப்பிங் டெஸ்ட்டில் நம்மளோட டிஃபிகல்ட் டாஸ்க்காகவே இருக்குது. இந்த டாஸ்க்கை எப்படி நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா அந்த ப்ரோக்ராமை ப்ராப்பராக பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் எப்படி ப்ராப்பராக பண்ணோம்னா இல்லை வீக் ஷெடியூலாக பண்ணலாமா இல்லை டெய்லி ஷெடியூலாக பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை ஈஸியாக ஃபாலோ பண்ணாலே நம்ம போதும். ஈஸியாக நம்ம டாஸ்க்கை வந்து ரோப்பிங் டெஸ்ட்டை ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரோப்பிங் வந்து டிஃபிகல்ட் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. டிஃபிகல்ட்டுன்னு பொறுத்தவரை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். நம்ம இது மெயினான விஷயம் என்னென்னா நம்மளோட டாஸ்க்கை வந்து எப்படி ஃபாலோ பண்ணோம், பர்ஃபெக்ஷனாக பண்ணோமா இல்லை வந்து பர்ஃபெக்ஷன் சில பேர் பண்ணுற விஷயமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் இல்லாமல் பண்ணுறது தான். இந்த பர்ஃபெக்ஷன் இல்லாத ரீசன்னால தான் சில பேர் ரோப்பிங் டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. சரிங்களா? அப்படி என்னென்னா பர்ஃபெக்ஷன் பேஸ் ஆனது தான் ரிசல்ட்டே வரும். நம்ம 100 புஷ்அப்ஸ் அடித்தாலும் அது ஒரு புஷ்அப்ஸ் வந்து ப்ராப்பராக அடித்தா தான் அதோட பர்ஃபெக்ஷனே நம்மளுக்கு வரும். இப்போ 100 புஷ்அப்ஸ் அடிச்சா சார் நான் 100 புஷ்அப்ஸ் டெய்லி அடிக்கிறேன் சார் நான் ரோப் ஏற முடியல அப்படின்னு சொன்னால் அது வந்து டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண மாரி இல்லை. 100 புஷ்அப்ஸில் மேக்ஸிமம் நம்ம ஒரு புஷ்அப்ஸ் அடித்தாலும் அது ப்ராப்பராக அடித்தா தான் நம்ம ரோப்போட டாஸ்க்கு ஈஸியாக கண்டினியூ பண்ணுவோம். நம்ம புஷ்அப்ஸ் ஒன்றே அடிக்கணும் இல்லை புல்லப் ஒன்றே அடித்தா நம்ம ஈஸியாக ரோப் ஏறிடலாம் அப்படின்லாம் இல்லை. சில பேசிக் ஒர்க் அவுட் தான். அந்த பேசிக் ஒரு ஷோல்டர் நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் ஈஸியாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமோ இல்லை பில்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணது தான். மெயினாக ஒரு சின்ன டாஸ்க் எப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்கள் ஹைட்டு வெயிட்டு இந்த ஹைட்டோட வெயிட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 75 ஹைட் இருக்குன்னா 1.75 இருக்குன்னா 70லேருந்து 75 வரைக்கும் வெயிட் கேஜ் இருக்கணும். அந்த வெயிட் கேஜ் பேஸ் ஆனது தான் உங்களை வந்து தீர்மானிக்கும். இல்லை குண்டாக இருக்கவன் வந்து என்னால் ரோப் ஏற முடியாது அப்படின்லாம் அந்த டாஸ்க்லாம் தூக்கி போடுங்க. மெயினான விஷயம் குண்டாக இருந்தாலும் எல்லாரும் ஏறலாம். ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தனிங் யார் இருக்கோ அவங்க வந்து ஈஸியாக வந்து ரோப்பை வந்து ஈஸியாக ஏசி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை சார் நான் ஒல்லியாக இருக்கேன் என்னால் ஏற முடியலன்னா உங்ககிட்ட வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தனிங் இல்லாத ரீசன் 650 மசில்ஸ் இருக்குது நம்ம ஹியூமன் பாடியில். அந்த 650 மசில்ஸை அது ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் நம்ம வந்து ஷோல்டர் மசில்ஸ். அந்த ஷோல்டர் மசிலை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்கள் மேலே ஏற முடியுமோ மேலே ஓரளவுக்கு பொசிஷன் பண்ணலாம். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். நம்ம வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அது வந்து மசில் வந்து டேர் ஆகிடும். டேர் மீன்ஸ் கிழிஞ்சிடும். அதை சூடு பண்ணால் தான் நம்ம எந்த ஷேப்பில் ஒன்றா டிவைட் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் நம்மளோட மசில்ஸும். அந்த ஹியூமனோட மசில்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு சூடு பண்ண முடியுமோ ஹீட் பண்ண முடியும் வார்ம் அப் பண்ண முடியுமோ வார்ம் அப் பண்ணால் தான் அதை வந்து எந்த ஷேப்பில் ஒன்றா நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்திங்கன்னா அது சைடில் இருக்கும். சரி, அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரெச்சஸ் வந்து எப்படி பண்ணணும் நான் பசங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று எப்படி பண்ணால் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சோன்னா வார்மிங் அப் பண்ணுங்கள். வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் கம்பல்சரி ரோப்பு ப்ராக்டிஸே பண்ணணும் இல்லை ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எப்போ ரோப்பு அங்கே போலீஸ் எக்ஸாம்லேயும் சரி போலீஸ் எக்ஸாமில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரோப்பே ஏறணும். ஏன்னா ரோப் ஏறுறது பார்த்தீங்கன்னா சில பேர் வார்ம் அப் இல்லாமல் ஏறிடுவாங்க. வார்ம் அப் கண்டிப்பாக தேவை. ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சோம் லைட்டாக 2 ரவுண்டு வார்ம் அப் பண்ணிங்க. வார்ம் அப் முடிச்சோன்னா எதுக்கு வார்ம் அப் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு மசில்ஸ் என்ன ஒரு சொட்டிங் அந்தளவுக்கு மேக்ஸிமம் வந்தால் தான் நீங்கள் ஈஸியாக டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன்று என்னென்னா நீங்கள் எப்படியெல்லாம் ரோப் ஏறணும் இல்லை எப்படியெல்லாம் ரோப் ஏறக்கூடாது அதுவும் நான் சொல்லிடுறேன். தேர்ட் ஒன்று என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் இந்தமாரி ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக நான் சொல்லிடுறேன். கேரண்டியாக நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம ரோப் வந்து டார்கெட் ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். ஃபோர்த் ஒன்று என்னென்ன கண்டிஷன் பர் டேக்கு வந்து என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், செகண்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், தேர்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபோர்த் ஒன்று மெயினான விஷயம் என்னென்னா இந்த மசில்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் ஈஸியாக நம்ம டாஸ்க்கை வந்து நம்ம கேரண்டியாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா இது 4 ஸ்ட்ரெச்சு. இந்த 4 ஸ்ட்ரெச்சு அப்புறமேட்டுக்கு பார்த்தோன்னா ரிஸ்ட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்துன்னா இந்த ரிஸ்ட்டு ப்ளஸ் 4 வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ஆகும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர். சொன்ன மாரி தான் நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஜாகிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பேசிக் ஸ்கில்லு நீங்கள் இந்த ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இது மேக்ஸிமம் இந்த அளவுக்கு எஃபெக்ட் நம்ம பண்ணாலே பாடி வந்து லைட்டாக வார்ம் அப் ஆகிடும். நம்ம வார்ம் அப் ஆகிட்டு மற்ற கண்டிஷன் ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணணுமோ இது பேசிக் ஒர்க் அவுட்டு இது முடிச்சு நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சோன்னா இது முடிச்சிங்கன்னா ஈஸியாக அதுக்கப்புறம் நம்ம ரோப்பிங் டெஸ்ட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ண வரணும்.
இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா உங்களுடைய பாடி வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60, 60லேருந்து 70 அந்த அளவுக்கு வந்து வார்ம் அப் ஆகிடும். நீங்கள் வார்ம் அப் ஆகிட்டு ஃபர்தர் டாஸ்க்கை வந்து ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயின்னு இருந்துடலாம். சரிங்களா? நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஹேங் பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்கள் அப்புறம் 1 by நம்ம எடுத்தோன்னே எல்லாமே முடிக்கணும் அப்படின்லாம் நம்ம எதுவுமே டாஸ்க் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம எடுத்தோன்னே ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்டோடு எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ நம்ம நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்துங்க. சரிங்களா? ஸ்டார்ட். இது நம்மளோட 3வது ஒர்க் அவுட். என்னென்னா இப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான். அந்த சின்ன கரெக்ஷன் தான் நம்மளை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். 100 புஷ்அப்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு புஷ்அப்ஸ் நீங்கள் ப்ராப்பராக அடித்தாலே உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சில பேர் புஷ்அப்ஸ் அடிக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒய்டாக போகும். இந்த ஒய்டாக போகிற பொசிஷனே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஒய்டாக போகிற நீங்கள் பண்ணுறதா தான் இந்த சின்ன ஒரு மைனர் கரெக்ஷன் தான். இந்த மைனர் கரெக்ஷனே இந்த ஒய்டாக போகிற பொசிஷனால் மேக்ஸிமம் என்னன்னா ஒய்டாக போகிற ஸ்ட்ரென்த் வந்து வேறு எந்த சைடு டிஃப்ரெண்ட் சைடாக நம்மளுக்கு போயிடும். இது சின்ன ஒரு கரெக்ஷன் என்னன்னா இந்த எல்போ வந்து க்ளோஸ் பண்ணிங்க. இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸ்டார்ட். சரிங்களா? ஸ்டார்ட். இந்த புஷ்அப்ஸில் சின்ன ஒரு கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் மைனராக பண்ணீங்க. நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுறதுல வந்து வெரைட்டிஸ் நம்ம நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ நார்மலாக புஷ்அப்ஸ் பண்ணிங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸோட நீங்கள் பண்ணுறது சரிங்களா? இதை நார்மல் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸோட பண்ணுறீங்க. இப்போ வித்தவுட் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒரு கால் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸோட இன்னொரு கால் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக உங்களுக்கு தெரியும். சரி, கால் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸோட இன்னொரு கால் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸோட இல்லை. இது ஒன்று பண்ணதுக்கு நீங்கள் நார்மல் புஷ்அப்ஸ் பண்ணதுக்கு இது ஒன்று பண்ணாலே நீங்கள் 2 பண்ண மாதிரி ஒன்று அது ஈக்குவல் உங்களுக்கு குறிக்கும். வேரியேஷன் ஆஃப் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் உங்கள் பாடி லெவலில் வச்சுங்க. பாடி லெவல் வச்சு நீங்கள் கை வந்து ஒய்டாக போதா அப்படின்னு பார்த்தீங்க. ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது இதுதான். நீங்கள் கை வந்து ஒய்டாக போதா இல்லை கரெக்டாக வருதா வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேரியேஷன் இதுதான். உங்கள் பாடி லெவல் எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலில் நீங்கள் கரெக்டாக வந்து புஷ்அப்ஸ் வச்சுங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்டாக வைக்கலாம். ஒய்டாக வச்சுன்னா நீங்கள் வந்து ஒய்டாக ஒரே வேரியேஷன் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ண தேவையில்லை. 3-4 வேரியேஷன் இருக்குது. இது செகண்ட் வேரியேஷன் வந்து ஒய்டாக வச்சுங்க. இது செகண்ட் வேரியேஷன் ஆஃப் புஷ்அப்ஸ். சரிங்களா? டவுன், டவுன், போட்டுண்ணா. தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் ஆஃப் புஷ்அப்ஸ்னு இருக்குது. இந்த டைமண்ட் ஷேப்ஸில் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தா இது தேர்ட் வேரியேஷன் ஆஃப் த புஷ்அப்ஸ். இது மேக்ஸிமம் இந்த 3 வேரியேஷனில் ஒரு நாளைக்கு ஒரு வேரியேஷன், 2வது நாள் ஒரு வேரியேஷன், 3வது நாள் ஒரு வேரியேஷன் நீங்கள் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகும். சரிங்களா? டவுன், டவுன். அதேமாரி புஷ்அப்ஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணது முக்கியம் இல்லை, பர்ஃபெக்ஷனாக பண்ணுங்கள். அது கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டும் 1 வீக்லேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரோப் வந்து ஒரு ஸ்டெப்பில் ஏறீங்களா இல்லை 2 ஸ்டெப்பில் ஏறீங்களா இல்லை 3 ஸ்டெப்பில் ஏற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ரிசல்ட் இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வெளியே வரும்போது ஒரு பர்ஃபெக்ஷனோட வரும். மெயினாக புஷ்அப்ஸு, சிங்கிள் பார், டபுள் பார் மேக்ஸிமம் இது எதுக்கு பண்ணுறோன்னா உங்கள் பாடி வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் 80 kg இருக்குன்னா அந்த 80 kg ஈஸியாக எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ, உங்கள் பாடியை ஈஸியாக லிஃப்ட் பண்ண புஷ்அப்ஸு புல்அப்ஸ் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியுதா ஈஸியாக நம்ம ரோப் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இது பேசிக்கான விஷயம். உங்கள் பாடி ஈஸியாக நீங்கள் தூக்கி கீழே இறங்குனீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டை தூக்கி இறங்கினீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து புஷ்அப்ஸும் சரி புல்அப்பும் சரி டபுள் பார் சிங்கிள் பார் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதெல்லாமே கலந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா ரோப். இது ஈஸியாக நீங்கள் புஷ்அப் சிங்கிள் பார் டபுள் பார் எல்லாமே முடிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு நம்ம டார்கெட்டை ஈஸியாக சிங்கிள் ஸ்டாரில் டபுள் ஸ்டாரில் அடிச்சுட்டு போய் நின்றுடலாம். நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பண்ணணும் தேவையில்லை. ஒரு ஒர்க் அவுட் இல்லை 2 ஒர்க் அவுட் மிங்கிள் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் இந்த ஒர்க் அவுட் வந்து ரிப்பிட்டேஷனாக ஒரு செட்டு இல்லை ஒரு டெய்லி இன்னைக்கு இந்த வீக் வந்து 1 செட் பண்ணேன், நெக்ஸ்ட் வீக் 2 செட்டு பண்ணுறேன், 3வது வீக் பார்த்தீங்கன்னா நீ 4 செட்டு பண்ணுறேன், 5 செட்டு பண்ணுறேன் அப்படி ஒவ்வொரு வீக்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போங்க.
எடுத்தோடனே நான் 5 செட்டு நான் பண்ண போகிறேன் 6 செட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம டாஸ்க் அச்சீவ்மெண்ட் போயிடலாம். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு செட்டை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். செகண்ட் வீக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் வீக்காக 2 செட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. தேர்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த 3 செட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போனீங்கன்னா நம்ம ஈஸியாக அச்சீவ்மெண்ட் போயிடலாம். இப்போ பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்துங்க எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டாக பண்ணுறோம் பர்ஃபெக்ஷனாக பண்ணுறோம் பார்த்துங்க. செகண்ட் அந்த சிங்கிள் பாரில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். இந்த வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வேரியேஷனு. இது கை வந்து நம்ம ஷோல்டர் லெவலில் வச்சு நட்டிக்கலாம். இது செகண்ட் வேரியேஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இது செகண்டும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இது மேக்ஸிமம் எஃபெக்ட் கொடுத்து நீ மேலே போகிறதுக்கும் நீ சப்போஸ் உங்களால் சிங்கிள் பார் பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1 by 1 ஒரு நாளைக்கு 1 அடிங்க, 2 அடிங்க, 3 அடிங்க. அப்படியே வந்து 1 by 1 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. சரிங்களா? டபுள் பார் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸோட நல்ல எக்ஸ்போஷன் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த புஷ்அப்ஸ் வந்து 1, 2 பண்ணதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் நார்மல் புஷ்அப்ஸ் 5, 6 பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸ்டார்ட். லாஸ்ட் ஒன். நம்ம நண்பர்களே நம்ம பார்த்த மாரி என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணோம் ஸ்டார்டிங்கில், அப்புறமேட்டு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ ஃபைனலாக வந்து ரோப் கிளைம்பிங். இந்த ரோப் கிளைம்பிங்கில் என்னென்ன ஒர்க் அவுட் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ரோப் கிளைம்பிங்கில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா தம்பி ஒருத்தர் ஒரு வேரியேஷனில் ஏறுவார், இன்னொரு தம்பி வந்து வேறு வேரியேஷனில் ஏறுவார். அவன் வேரியேஷனு ஏன்னா நம்ம ஏறுற பொசிஷன் ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம ஏறுற பொசிஷன் பார்த்தோன்னா ரைட் ஹேண்டு இல்லை லெஃப்ட் ஹேண்டு. எனக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் பவர்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு மேலே பிடிச்சிங்க. இல்லை எனக்கு ரைட் ஹேண்ட் தான் பவர்னா மேக்ஸிமம் இதை பிடிச்சிங்க. சரியா? இது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் தண்டால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எது ரைட் ஹேண்டு எது லெஃப்ட் ஹேண்டு உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சோம். பவர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பவர் ஹேண்டு மேக்ஸிமம் மேலே பிடிச்சிங்க. பவர் ஹேண்ட் மேலே பிடிச்சிங்கன்னா உங்கள் ஹெட்டுக்கு மேலே பிடிச்சிக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹெட் எங்கே இருக்கோ அந்த ஃபோர் ஹெட்டுக்கு மேலே பிடிச்சிங்க. ஏன்னா நீங்கள் கீழே பிடிச்சிங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமம் பாடி வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மேலே கையை பிடிச்சிங்கன்னா மேலே ஈஸியாக பிடிச்சின்னு மேலே ஏறலாம். சரிங்களா? செகண்ட் ஹேண்ட் எங்கே பிடிக்கணும்னா மேக்ஸிமம் இந்த லெவலில் வைக்காம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் இந்த ஒரு ஜான் லெவலில் வச்சிங்க. சில பேர் வந்து ஒரு கை மேலே கீழே ஒரு கை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஈஸியாக வராது. இதுதான் மெயினான கான்செப்ட். உங்களை பேலன்ஸ் ஒன்றும் பாடியை மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ண முடியும்னா ரைட் ஹேண்ட் மேலே பிடிச்சிங்க. உங்கள் பவர் ஹேண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பிடிச்சிங்க. கரெக்டாக உங்கள் ஹெட் லெவலில் வச்சிங்க. செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செஸ்ட் லெவலில் வச்சிங்க. இந்த செஸ்ட் லெவலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ண முடியும். இது பேசிக்கான கான்செப்ட். சில பேர் நண்பர்கள் பார்த்தா ஒரு ஹேண்டு முடிச்சு இந்த பொசிஷனில் மேலே ஏறுவாங்க. சில வந்து அவங்களுக்கு அதுதான் வரும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போனால் ஈஸியாக போகலாம். அவங்க வழியில் நீங்கள் சார் அவன் என் ஃப்ரெண்ட் அதுமாரி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க. உங்களை பேசிக் கான்செப்ட் இது தான். ரைட் ஹேண்ட் மேலே வச்சுங்க. உங்கள் செஸ்ட் செகண்ட் ஹேண்ட் நீங்கள் வச்சுங்க. இது மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணுங்கள். ஏறும்போது நீங்கள் யாரும் வாட்ச் பண்ணாதீங்க. ஏறும்போது மேக்ஸிமம் உங்களோட டார்கெட் பார்த்தோன்னா டபுள் ஸ்டார் அடிக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்டோடு இருங்க. ஃபுல் தம்மோட மேக்ஸிமம் இருங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னால் ரோப்பை ஏற முடியல அப்படின்னு நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ரோப் ஏற முடியலாம் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணி நின்றுங்க. அப்புறமேட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு கால் வச்சே ஏறுங்க. நீங்கள் தப்பே இல்லை. கால் வச்சு மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணி மேலே ஏறி போகலாம். தப்பே இல்லை. செகண்ட் டைம்லேருந்து ஒரு ஸ்டெப் ஏறுங்க, இல்லை 2 ஸ்டெப் ஏறுங்க. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு கூட ஏறுங்க. தப்பே இல்லை. அப்புறம் நம்ம பழக தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகினே போகும். அதை பற்றி எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ணுங்கள். வேறு எதுவும் வேணாம்.
இது மெயினான டிஃபிகல்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப் ஏறும்போது காலை உதச்சி ஏறாதீங்க. நீங்கள் உதைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட பவர் எனர்ஜி எல்லாமே கீழே போயிடும். மேக்ஸிமம் பாடி ஷேக் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இந்த காவல்துறை நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை மற்ற நண்பர்கள்லாம் உங்களை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க காம்படிஷன் டைமில். நீங்கள் எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. ரோப் ஏறும்போது மூணே ஒரு விஷயந்தான், நீங்கள் காலை உதச்சி ஏறாதீங்க. அட் த சேம் டைம் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுவீங்க, ஜம்ப் பண்ணி ஏறுவீங்க. அந்த ஜம்ப் பண்ணி ஏற விஷயமே தவிர முடிச்சிடுங்க. பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல் எனர்ஜி அங்கே போயிடும், உங்களை பேலன்ஸ் இல்லாமல் வலிக்கி விழுந்துடும். அதனால் என்ன பண்ணணும், கை அடிபட்டுரும், செகண்ட் டைம் உங்களால் ஏற முடியாது. சரிங்களா? இந்த பேசிக் கான்செப்ட் தான். அதனால் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நில்லுங்க, நின்று பொசிஷன் எதுன்னு எடுத்துங்க. சரிங்களா? 1 by 1 ஸ்டெப்பை ஷார்ட் ஸ்டெப்பே போடுங்க. லாங் ஸ்டெப் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த ப்ரொசீஜரை மேக்ஸிமம் பார்த்துங்க. அதே பாடி ஷேக் பண்ணாதீங்க, காலை உதிராதீங்க. பொறுமையாக பண்ணாலே ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்துடலாம். சரிங்களா? தம்பி ஏற பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஸ்டெப், அந்த ஷார்ட் ஸ்டெப்பில் கால் உதிராமல் மேக்ஸிமம் நீங்கள் போனீங்களாலே ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஈஸியாக. சேம் டைம் செகண்ட் டைம் நீங்கள் கீழே இறங்கும் போது நீங்கள் கையை வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து ஃபாஸ்ட்டாக இறக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஏறினீங்களோ அதே லெவலில் இறங்குவாங்க ப்ராக்டிஸ் டைமில். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐயோ மேலே ஏறிட்டேன் அந்த உணர்ச்சியில் கீழே வந்துடாதீங்க ஃபாஸ்ட்டாக. சரி, செகண்ட் டைம் இந்த முறையில் நீங்கள் முறையாக பயன்படுத்தி நான் என்னென்ன சொன்னேன்னா, அந்த ஒர்க் அவுட்டை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த கொடுக்குற எல்லா ஒர்க் அவுட்டும் ஒரே நாளில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக பண்ணிவிட்டு ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.